எங்க ராத்திரி ராத்திரி காணாம போயிடுறான். இந்த விஷயம் பவித்ராவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆயிடுமே. பவி, இன்னும் தூங்கலையா? தண்ணி தாகம் எடுக்குதா? இரு, தண்ணி கொண்டு வரேன். என்ன அத்தை, உங்க குட்டி ரூம்ல இல்லையா? குட்டி இப்படி ராத்திரி ராத்திரி வெளியில போறது பவிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். பவி மனசுடைஞ்சு போயிடுவாளே. பவிக்கிட்ட என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம மறைக்கவும் முடியாது. ஆனா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து பவி என்ன கேட்டா, ஏற்கனவே அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, இதுல இத வேற சொல்லி ஏதாவது பெருசா பிரச்சனை ஆயிட்டா? என்னத்த யோசிக்கிறீங்க? என்னாச்சு? குட்டி. அத்தை, உங்க குட்டி எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அது பவி, குட்டி. என்ன அத்தை, சந்தோஷ் நைட் ஓவர் டைம் ஒர்க் பண்றதுக்காக ஆபீஸ் போயிருக்கான், அதானே? ஆமா. அதுக்கே இப்படி ஃபீல் பண்றீங்க? வழக்கமா போறது தானே? ஆமா ஆமா. இல்ல இல்ல, அதுக்கு இல்ல பவி. முன்னெல்லாம் குட்டி ஆபீஸ்ல லேட்டா வேலை செய்யும் போது உன்கிட்ட சொல்லிட்டு தானே போவான். ஆனா இப்பெல்லாம் உன்கிட்ட சொல்றது இல்ல. ஏன் சொல்றது இல்லன்னா, அவன் சொன்னான்னா உனக்கு டென்ஷன் ஆயிடும், அதானே? அதுக்காக தான் உன்கிட்ட சொல்லல. சரியா? துரைக்குதான் என் மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையவே இல்லையே, அதான் சொல்லாம போறான். என் மேல இருக்கிற கோவத்துல இன்னும் அதிகமா நைட் ஒர்க் பண்ண போறான் அத்தை. நைட்டு அதிகமா ஒர்க் பண்ணா உடம்பு கெட்டுடும்னு உங்க குட்டி கிட்ட சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். சரி, நீங்க ஏன் இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் கண் முழிக்கிறீங்க? வாங்க அத்தை, தூங்க போலாம். உண்மையை எப்படி நான் பவிக்கிட்ட சொல்றது? சொன்னாலும் பிரச்சனை வரும், சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை வரும். அத்தை, இவ்ளோ பழகுன நீங்களே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களேன்னு கேட்டா நான் என் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? இப்ப என்ன பண்றது? இப்படியே விட்டா பவிக்கும் குட்டிக்கும் நடுவுல பெரிய விரிசல் ஆயிடும். அது நடக்க கூடாது. பவிக்கு ஒரு நல்ல அத்தையா எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அதுதான் சரி. சார் நில்லுங்க சார். ஐயோ, ஏனுங்க சார் இவ்வளவு வேகமா போறீங்க? என்னால முடியலங்க சார், நில்லுங்க. கொஞ்சம் மெதுவா போங்க சார். உங்களை யார் என் கூட ஓடி வர சொன்னது? ஹரி சார், நான் சொன்னேனா? சார் சார், நான் என்னத்துக்கு சொல்றேன்னு புரியலையா? பாருங்க எவ்வளவு வேர்த்திருக்குன்னு பாருங்க. வேர்த்தா உங்களுக்கு டயர்ட் ஆகும்ல. அப்புறம் என் பாட்டில் இருக்க ஜூஸ் வேற கொட்டிட போகுது. என்ன சார் நீங்க பேசாம ஓடிட்டே இருக்கீங்களே? உங்களுக்கு வேர்த்து கொட்டுது பாருங்க, அதனால சொல்றேனுங்க சார், ஓடாதீங்க சார். ஓடினாதான் அதுக்கு பேர் ஜாகிங். ஓடினா வேர்க்கதான் செய்யும், அதான் உடம்புக்கு நல்லது. அடி, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க உடம்பு தான் டயர்ட் ஆகும். ஓடாதீங்க சார், உங்க ஹெல்த்தும் எனக்கு ரொம்ப முக்கியம்ல. இந்தாங்க, இத வச்சு தொடச்சுக்கோங்க. ஏய் விடுங்க, சொன்ன கேளு. ஏய் சார், இப்படி வேர்த்து இருக்கு பாருங்க. வேணாம்னு சொல்றேன்ல. வேணாங்க, என்ன இதெல்லாம்? விடுங்க. வேணாங்க, துடைக்க துடைக்க வேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். அட என்னங்க சார் நீங்க? டிவில வரும்போது எம்பிட்டு அழகா இருப்பீங்க,
அது மாதிரி ரீசனுக்கு எப்பவுமே பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதனால தான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாகிங் முடிச்சிட்டு நான் குளிக்க தான் போறேன். அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ஆளு நீங்க? நீங்க எவ்வளவு பெரிய கிரேட் ஷெஃப். அது மட்டும் இல்லாம என்னோட கனவு நாயகன் வேற. உங்களுக்கு வேர்க்கலாமா? இல்ல நான் வேர்க்க விட்டுருவேனா? தொடச்சுக்கோங்க சார். சார் தொடச்சுக்கோங்க. சொன்ன கேளுங்க. சார் நில்லுங்க சார். ஆடாம நில்லுங்க சார். அக்கா என்னம்மா இங்க வாவே அங்க பாரு. என்ன நடக்குதுங்க? இது என்னடி கூத்தா இருக்கு? போதுங்க. என்ன சார் நீங்க? அங்க பாரு. ஹலோ ப்ளீஸ். எல்லாரும் பயங்கரமா பாக்குறாங்க. கொன்ன நோண்டணும். என்ன ஹரி சார், எல்லாருமே உங்களை திங்கிற மாதிரி பாக்குறாங்க. எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. இருங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திருஷ்டி சுத்தி போடுறேன். சரி வா நம்ம பழிகாலமா போச்சுடி. பாருங்க சார் எப்படி டயர்டா இருக்கீங்கன்னு. இந்தாங்க ஜூஸ் குடிங்க. வேண்டாம். இல்ல நீங்க குடிச்சுதான் ஆகணும். குடிங்க சார். அப்புறம் சார், ஜாகிங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் உங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுப்பேன். அதுதான் நீங்க சாப்பிடணும், சரியா? வேணாங்க, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இவ்வளவு நாள் எப்படி சாப்பிட்டேனோ அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். தொல்லை பண்ணாம தயவு செஞ்சு போங்க. ஐயோ, என்ன சார் இப்படி பேசுறீங்க? இப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இது நாள் வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நான் செஞ்சு கொடுக்கறதான் நீங்க சாப்பிடணும். நான் தான் சமைப்பேன், நான் தான் உங்களை பாத்துப்பேன். நீங்க டெய்லி ஜாகிங் வரும்போது நான் தான் உங்க கூட வருவேன். சரிங்க சார், இன்னைக்கு நான் என்ன டிஃபன் பண்ணட்டும்? சும்மா விட மாட்டீங்களாங்க? எனக்கு எதுவும் வேணாங்க. சரிங்க சார், அப்போ நானே இன்னைக்கு எனக்கு பிடிச்சதை சமைச்சு தரட்டுங்களா? நீங்க டிவில நிறைய டிஷ் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் கத்திருக்கேனா? அதுல ஒண்ணு எனக்கு பிடிச்சதை நானே சமைச்சு தருவேனா? நீங்க நல்லா சாப்பிடணுமா? சார் அது அங்க பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் கடை பிடிச்சேன். சார் மழை வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்புறம் காய்ச்சல், சளி, ஜுரம், அப்ப நான் தானே உங்களை பாத்துக்கணும். அதான் போயிட்டா விட்டுருவனா சார்? சந்தோஷோட மோதிரம் மாதிரி இருக்கு. என்ன சந்தோஷ் ஏர்லி மார்னிங் எஞ்சி போயிட்டான் போல இருக்கு. போற அவசரத்துல ரிங்க வேற விட்டுட்டு போயிட்டான். சரி, அழகாதான் இருக்கு, நாமளே போட்டுப்போம். என்ன சந்தோஷ், உன் கையால போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆதிரா, ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அப்புறமா ஆபீஸ் போய்க்கலாம். ஓகே, கெட் ரெடி.
போனாரு? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சார், எங்க சார் போனீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் நீங்க எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்? இந்த மாதிரி ஆர்டர் பண்ற வெள்ள வச்சுக்காதீங்க. என்ன சார், இப்ப நான் என்ன சொல்லி போட்டேன்னு பொசுக்குன்னு கோபப்படுறீங்க? எங்க அப்பா ஆத்தாலெல்லாம் விட்டுட்டு உங்களை தானே சார் நம்பி வந்திருக்கேன். அத மனசுல வச்சு பேசலாம்ல. பாருங்க, நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன். இங்க இருந்து போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நீங்க எது சொன்னாலும் என் காதுலயே விழ மாட்டேங்குது. சரி, டின்னருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ரெடி பண்றேன். ஏய், நீ என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? உங்களுக்கு புரிய வை. சார், கூல் கூல் கூல். எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? இப்படி வாங்க வாங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? காயத்ரி மேடம், ஹரிஷ் சார் ஒய்ஃப் யாருன்னு கேக்குறீங்கல்ல? நான் சாரோட ஒய்ஃப காட்டுறேன். அப்படி காட்டிட்டா நீங்க போயிடணும். டீல் ஓகேவா? நீங்க சொல்ற விதமே சரியில்லைங்க. பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா? பாக்குறதுக்கு லட்சணமா பவ்யமா பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒருத்தவங்க போறாங்கல்ல, அவங்க தான் லக்ஷ்மி மேடம். சரி, அவங்கள பத்தி நான் எதுக்குங்க தெரிஞ்சுக்கணும்? என்ன காயத்ரி மேடம், அவங்க தான் சாரோட மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. என்னங்க மேடி, யாரோ ஒருத்தவங்க படிக்கட்டுல இறங்கி போயிருக்காங்க. அவங்கள காட்டி அவங்க தான் சாரோட சம்சாரம்னு சொல்றீங்க. அதை நான் நம்பணுமாக்கும்? காயத்ரி, நீங்க யார் சொன்னாலும் நம்பலனா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? காயத்ரி, நிஜமாவே லக்ஷ்மி மேடம் தான் சாரோட ஒய்ஃப். இன்னும் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க? அட என்னங்க நீங்க, சாரு சம்சாரம் சொல்றீங்க, அவங்க அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, சாரு இங்க நின்னுக்கிட்டு இருக்காரு, இப்படி கண்டு காணாம போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க என்ன நம்ப சொல்றீங்க? இங்க பாருங்க, கடவுளே நினைச்சாலும் என் மனசை மாத்த முடியாதாக்கும். ஹரி சார் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். ஹரி சார், நான் போய் டின்னர் ரெடி பண்றேன், சாப்பிட சீக்கிரம் வந்துருங்க. நடி, என்ன இவங்க இப்படி இருக்காங்க? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? இப்படி டார்ச்சரா இருக்கு. ஐயோ, தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க சார். அப்புறம் பெரிய பிரச்சனையாயி அப்புறம் காயத்ரி உங்க மேல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கேஸ் உங்க பக்கம் திரும்பிடும். அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நீங்க சம்பாரிச்சு வச்சிருந்த பேரு புகழ் எல்லாம் மொத்தமா போயிடும். ஏன் மேடி, என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன அடக்கி வச்சிடுற. இந்த பிரச்சனையை எப்படிதான் தீக்கிறது? இப்ப சார், முள்ளால தான் சார் எடுக்க முடியும். காயத்ரி வழியிலே போய் தான் உங்களை கவுக்கணும். முதல்ல உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, மொத்த டீடைல்ஸும் நான் கலெக்ட் பண்ணி தரேன். யாரு நீ? ஆமா. எப்பவும் அத்தை கூட தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருவோம். அன்னைக்கு நம்ம குடிச்சிட்டு பண்ண கலாட்டால அத்தை சூப்பர் மார்க்கெட்டுங்கிற பேரை கேட்டாலே ஐயோ நான் வரலப்பா, நீயே தனியா போயிட்டு வான்னு எஸ் ஆயிட்டாங்க. நான் தனியா வந்ததுனால ஒவ்வொன்னையும் தேடி தேடி எடுக்கிறதுக்குள்ள போரிங்கா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஓட்ஸ் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட். ஓகே, தேங்க் யூ.
எங்க இருக்கு? ம். ம். இது வேண்டாம். ம். இது ஓகே. வேற என்ன எடுக்கலாம்? ராகி மாவு எங்க இருக்கு? ராகி மாவு. ம். ராகி மாவு இங்க எங்கேயோ தான் இருக்குன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ராகி மாவு எங்க இருக்கு? ராகி மாவா? அது அங்க. எங்க? ஹே, ஐயோ நீங்களா? உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். என்னங்க, நான் ஒன்னும் தப்பா கேக்கலையே. ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையா இருக்குங்க. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போவே சொன்னேன்ல, அதே தான் இப்போவும் சொல்றேன். செம்மையா இருக்குங்க உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் நார்மலா தான் ட்ரெஸ் பண்றேன். பெருசா ட்ரெஸ்ஸுக்காக மெனக்கட்டுறதெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க போடுற ட்ரெஸ் காலேஜ் பொண்ணுங்க போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு. நீங்க அவ்ளோ யங்கா இருக்கீங்க. எனக்கு ஒன்னும் அவ்வளோ வயசாகலையே, நானும் சின்ன பொண்ணு தானே. நீங்க சின்ன பொண்ணு தான், ஆனா என்னை விட பெரிய பொண்ணுல, அதனால சொன்னேன். ஓ, ஆமா, கையில என்ன ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கீங்க? எல்லா திங்ஸும் எடுத்தாச்சா? இதுவா? அதையும் கேக்குறீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஒரு நாள் உங்க டெய்லர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. நான் இனிமே அவர்கிட்ட தான் ட்ரெஸ் தைச்சுக்க போறேன். அப்புறம் இனிமே நம்ம வீக்லி ஒன் டைம் ஆவது மீட் பண்ணணும். காஃபி ஷாப் போயிட்டு உன்ன காஃபி குடிக்கலாம். ஆமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேசல. அதுவா? இந்த ரிங் எங்க வாங்குனீங்க? நல்லா இருக்கே. இந்த ரிங்கா நல்லா இருக்கா? இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னேன்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரான்னு, அவன் தான் கொடுத்தான். இது ஒருவேளை சந்தோஷோட ரிங்கா இருக்குமோ? அன்னைக்கு கூட நைட்ல வெளியே போயிட்டு வந்தான். என்ன ஏதுன்னு கேட்டப்போ ரொம்ப கோவமா வேற பேசினான். ஒருவேளை இவளை பார்க்க தான் போயிருப்பானோ?